ஹாய் பிரதர்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் 2026 எலிமினேட்டர் மேட்ச்க்கான மேட்ச் ப்ரிவியூ அனாலிசிஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். எஸ்ஆர்ஹெச்சும் ஆர்ஆரும் ப்ளே பண்ணுறாங்க. மகாராஜா யாகவேந்திரா சிங் ஸ்டேடியம், முலன்பூர், நியூ சண்டிகரில் தான் மேட்ச்ன்றது நடக்குது. ஸோ இதுவுமே ஒரு நல்ல பேட்டிங் விக்கெட்டு தான். ஸோ இதை பற்றி வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ யார் யார் ஃபார்மில் இருக்கா, ஸோ இந்த மேட்ச் வந்து என்ன மாதிரி போகும், என்ன மாதிரி நம்ம வந்து டீம் காம்பினேஷன்ஸ் ப்ளே ஃபார் ஃப்ரீக்கு செட் பண்ணலாம், எல்லாமே பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த கிரவுண்ட்லேயுமே எந்த பிச்சில் வந்து ஆடுவாங்கன்றது நமக்கு கொஞ்சம் நேரத்துக்கு வந்து கொஞ்சம் ஹவர்ஸுக்கு முன்னாடி வரும். ஸோ அதை வந்து நான் டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணிடுறேன் உங்களுக்கு. நீங்கள் அதையுமே பார்த்து தெரிஞ்சுக்கணும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி நம்ம வீடியோ லைக் பண்ணிடுங்க, பக்கத்தில் ஹை பாயிண்ட்ஸ் இருந்தால் ஹை பாயிண்ட்ஸுமே கொடுத்துருங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் டு வென்யூ அண்ட் பிச் ரிப்போர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நியூ சண்டிகரில் மேட்ச் இந்த நடக்குது. பிச் டைப்பை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பேலன்ஸ்டு ரெட் சைடு சர்ஃபேஸு. ஸோ பேசர்ஸ்க்கும் பேட்டர்ஸ்க்கும் கொஞ்சம் ஃபேவரபுளாகவே இருக்கும். ஸோ பவுண்டரி டைமென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு மேனேஜபிளான, அதாவது ஆவரேஜான கிரவுண்டு, குட்டி கிரவுண்டுன்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு நல்ல ஆவரேஜான கிரவுண்டு தான். டைமென்ஷன்ஸும் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். ஆவரேஜ் ஃபஸ்ட்டிங் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 175லேருந்து 185, ஆனால் 200 போகிறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. டியூ ஃபேக்டரை பொறுத்த வரைக்கும் மீடியம்லேருந்து ஹை ரேஞ்சுக்கு வந்து இருக்கும். டியூ ஃபேக்டர் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் நைட் மேட்ச்ன்றனால. பேசஸ் ஸ்பின்னில் பேசஸ் 60% விக்கெட்டும், ஸ்பின்னர்ஸ் 40% விக்கெட்டும் வாங்கியிருக்காங்க. ஐடியல் ஸ்ட்ராட்டஜி சேசிங் தான் இந்த கிரவுண்டுடைய ஐடியல் ஸ்ட்ராட்டஜியும் கூட. ஸோ மற்ற இதெல்லாம் பார்க்குறப்ப ஏர்லி ஓவர்ஸில் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ரெட் சாயில், நல்ல கேரியும் பவுன்ஸுன்றதுமே இருக்கும். ஸோ பேஸ் ஃப்ரெண்ட்லி தான். லேட்டராக கொஞ்சம் கிரிப் இருக்கும், பட் அது பெரிய அளவில் நம்ம எதிர்பார்க்க முடியாது. பேசஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு மேட்ச்சில் சில ஸ்பின்னர்ஸ் சர்ப்ரைஸ்லி விக்கெட்ஸ்ன்றது எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மற்றபடி பேசஸும் பேட்டர்ஸும் தான் இந்த ஐபிஎல் ஃபுல்லாகவே வந்து டாமினேட் பண்ணியிருக்காங்க. அதையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்ல ஒரு பேலன்ஸ்டான சர்ஃபேஸ் தான். ஸோ இந்த ரெண்டு டீமுமே நல்ல பவுலிங்ன்றது இருக்குது. ஸோ விக்கெட்ஸுமே நம்ம எதிர்பார்க்க முடியும். பிளேயிங் 11 பார்த்துலாம். அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷான், ஹென்ரிச் கிளாசன், அதுக்கப்புறம் சஹில் அரோரா, ஆர் சிப்ரன், அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி, பேட் கமிங்ஸ், சிவங்குமார், இசான் மல்லிங்கா, சயீப் ஹுசைன், அனிகேட் வர்மா இம்பேக்டாக உள்ள வருவார். இதுதான் அவங்களுடைய 11 இருக்குது. ஸோ இதில் வந்து பெர்ஃபுல் ஹிங்கே அவருமே வந்து ஒரு ஸ்பின்னரை வெளியில் எடுத்துகிட்டு பிச் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி உள்ள ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்கும். இங்கே ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்சி, த்ருவ் ஜுரேல், ரியான் பராக், டோனவன் ஃபெரா, சுபம் துபே, சனக்கா, ஜோஃப்ராச்சர், நாண்ட்ரே பர்கர், அதுக்கப்புறம் வந்து யஸ்ராஜ் புன்ஜா, பிரிஜேஷ் சர்மா, இம்பேக்டில் ரவி ஜடேஜாவை யூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த லெவலில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதுதான் அவங்க எனக்கு தெரிஞ்சு அவங்களுடைய பெஸ்ட் லெவனாக இருந்திருக்கு, குழப்பங்கள் இல்லாமல். ஆர்ச்சர், நாண்ட்ரே பர்கர் இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் அவங்க யூஸ் பண்ண பவுலிங் அட்டாக்கு பிளேயிங் லெவனு. ஸோ இப்போ அந்த யஸ்ராஜ் புன்ஜா வந்துட்டு ரவி பிஷ்னாயோட பிளேஸை நல்லாவே பிடிச்சி வச்சுக்கிட்டாரு. நல்ல ஒரு டால் லெக் ஸ்பின்னர், நல்லா விக்கெட்டுமே எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ அதனால் அவரே வந்து வச்சுக்கிறாங்க. அதேமாதிரி கீழே துஷார் தேஷ்பாண்டேக்கு பதிலாக பிரிஜேஷ் சர்மா ஓரளவுக்கு நல்லாவே போடக்கூடிய, வேரியேஷன்ஸ் போடக்கூடிய விக்கெட் டேக்கிங் பவுலர். ஸோ அவரையுமே வந்து ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. டீம்ன்றதை செட் பண்ணிட்டாங்க. இன்னும் வந்து ஒரு 3 மேட்ச் ப்ளே பண்ணணும். இந்த மேட்ச் வந்து வின் பண்ணால் கப்பு அவங்களுக்கு. எஸ்ஆர்ஹெச்சும் ஒரு அதிரடியான டீமு தான். அவங்ககிட்டையும் பவுலிங்ன்றது இருக்குது. சயீப் ஹுசைன், பெர்ஃபுல் ஹிங்கே உள்ளே வந்தால் பெர்ஃபுல் ஹிங்கே, இசான் மலிங்கா, பேட் கமிங்ஸ் ஒரு நல்ல பவுலிங் அட்டாக் தான் வந்து வச்சுருக்காங்க. பட் ஆர்ஆரோட அட்வான்டேஜ் என்னென்னா, போன மேட்ச்சு சிங்கிள் ஹேண்டடாக அவங்க எம்ஐ கிட்ட ஜெயிச்சதுக்கு காரணம், இவங்க தோற்றுருந்தாங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் வந்து மேலே வந்திருப்பாங்க. ஸோ அடுத்த மேட்ச்சில் கேகேஆர் வந்து தோற்றுட்டாங்க டிசி கிட்ட. ஸோ அப்படின்றப்ப ஆர்ஆர் வந்து ஆர்ச்சர் வந்து ப்ளே பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக தோற்றுருப்பாங்க, எம்ஐ ஜெயிச்சிருப்பாங்க, பஞ்சாப் உள்ளே வந்திருக்கும். ஜெயிச்சதுக்கு ஒரு பெரிய இதுவே வந்து ஆர்ச்சர் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் கிட்டத்தட்ட 200 போனதுக்கு காரணமே ஆர்ச்சர் தான். 15 பால் 32 வந்து பேட்டிங்கில் அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் 3 விக்கெட்டு. ஸோ ஃபீல்டிங்லேயும் பயங்கரமாக கான்ட்ரிபியூஷன் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அவருடைய 100% இந்த டீமுக்காக கொடுத்துட்ருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த ப்ளே ஆஃப்ஸ்க்கு உள்ளே வந்ததுக்கு 100% காரணம் ஆர்ச்சர் தான். ஏன்னா அவர் வந்து எல்லா மேட்ச்லேயும் அவருடைய கான்ட்ரிபியூஷன் கம்மியாக இருந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து தோற்றுருப்பாங்க. ஸோ ஆர்ச்சர் வந்து பயங்கரமாக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு இந்த சீசனை பொறுத்த வரைக்கும். இந்த டீம்லேயுமே அவங்க பேட்ஸ்மேன்ஸ் கூட நிறைய பேர் கூட வந்துட்டு பேட்டில்ன்றது இருக்குது. நம்ம எல்லாத்தையுமே வந்து டீட்டெயில்டாக போக பார்ப்போம். ஸோ டீம் ஃபார்ம் அண்ட் மொமெண்டம் பொறுத்த வரைக்கும் இங்கே சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோடைய ஸ்ட்ரென்த்தை உங்களுக்கு பேட்டிங்கில் நல்ல ஒரு இஷான் கிஷானுக்கு ஆவரேஜ்ன்றது இருக்குது. ஹெட் ஆர்ஆர் எகெயின்ஸ்டாக நல்லா பண்ணியிருக்காரு இஷான் கிஷான். வீக்னஸை பொறுத்த வரைக்கும் ஏர்லி டாப் ஆர்டர் வந்து கொலாப்ஸ் ஆகிட்டாங்கன்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஆர்ச்சர், ஆண்ட்ரே பர்கரோடைய ஸ்விங்கு,
அந்த ஒரு குவாலிட்டி பவுலிங்க்கு கொலாப்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் வந்து அவங்களுடைய வீக்னஸ். ஸோ நல்ல ஒரு ஸ்டாட்ஸ் இருக்கக்கூடிய இஷான் கிஷான் கீ பிளேயராக இருப்பார். ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் வைபவ் சூரியவன்சி இந்த பர்டிகுலர் வென்யூவில் நல்ல ஒரு வென்யூ ரெக்கார்டு வச்சுருக்காரு. அவர் தான் அவங்களுடைய ஸ்ட்ரென்த்து. போன மேட்ச் வேறு ஃப்ளாப் ஆகிருக்காரு. போன மேட்ச் ஸ்டார்டிங்லேயே வந்து பெருசாக பேட்டில் வந்து படலை. நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட் தான், குட்டி கிரவுண்டு கூட. பட் ஸ்டில் விக்கெட்டுன்றது எடுத்துட்டாங்க. ஸோ அது வந்து இருக்குது. பட் இன்னொரு ப்ளஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, வைபவ் சூரியவன்சி எஸ்வி ஜெய்ஸ்வால் அவுட் ஆகிட்டா ஆர்ஆர் டீம் முடிஞ்சது அந்த நிலையிலேருந்து மீண்டும் வந்திருக்காங்க. எல்லாருமே அடித்தாங்க. ஆர்ச்சர் கூட நல்லா அடித்து வந்து ரன்கள்ன்றது கடைசியில் 200 ரன்னுக்கு மடமடன்னு ஏற்றி கொண்டு வந்து ஜெயிச்சிட்டாங்க டிஃபெண்ட் பண்ணி. வீக்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எஸ்வி ஜெய்ஸ்வால், பராகே இவங்கெல்லாம் வந்து பேட் கமிங்ஸ் கிட்ட ஹிஸ்டாரிக்கலி ஸ்ட்ரகிள் ஆகிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து ஒரு ஓப்பனிங் பேட்டில் இருக்குது. அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். கீ பிளேயர் வைபவ் சூரியவன்சி. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோன்னா, எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஸ்டாட்ஸ் இதை பார்த்துடலாம். அபிஷேக் சர்மா ஆர்ஆர்க்கு எகென்ஸ்டாக 22 ஆவரேஜ் தான் வச்சுருக்காரு. வென்யூவில் 28. அதுக்கப்புறம் பார்க்குறப்ப டிராவிஸ் ஹெட் 12, 38. இஷான் கிஷான் வந்து 45. அவர் தான் கொஞ்சம் நல்லாவே ஆவரேஜ் இருக்குது. ஃபார்ம்லேயும் இருக்கார். வென்யூவில் 40 வச்சுருக்காரு. ஹென்ரிச் கிளாசன் 34, 29. நிதிஷ்குமார் ரெட்டி 20, 15. சஹில் அரோரா 14, 18. ஸோ அதுக்கப்புறம் பேட் கமிங்ஸ் வந்துடலாம். பேட் கமிங்ஸ் 1.5 விக்கெட் ஆவரேஜ், 1.2. இஷான் மலிங்கா 1 விக்கெட் ஆவரேஜ், 1.3. சிவன்குமாருக்கு 1 விக்கெட் ஆவரேஜ் இருக்காரு. சஹீப் ஹுசைன் 2 விக்கெட் ஆவரேஜ் இருக்காரு ஆர்ஆர் எகென்ஸ்டாக. ஸோ இந்த லீக் மேட்சஸில் வந்து ஆர்ஆர் எகென்ஸ்டாக விக்கெட் வாங்கியிருக்காரு. 1.5 விக்கெட் ஆவரேஜ். ஸோ இதுலேயுமே வந்து இருக்குது. ஸோ இங்கே பார்க்குறப்ப எஸ்வி ஜெய்ஸ்வால் 27, 33. வைபவ் சூரியவன்சி 50 எஸ்ஆர்ஹெச்க்கு எகென்ஸ்டாக. வென்யூவில் 100. ஸோ நல்ல ஒரு ஆவரேஜ்ன்ற வச்சுருக்காரு. ஸோ அதிக ரன்கள் இந்த வென்யூலையும் அடிச்சிருக்காரு. ஸோ அதனால தான் ஆவரேஜ்ன்ற அந்த மாதிரி வந்து இருக்குது. துருவ் ஜுரேலும் இந்த வென்யூவில் பயங்கரமான ஒரு ஆவரேஜ் இருக்குது. 28 எஸ்ஆர்ஹெச் எகென்ஸ்டாக. ரியான் பராக் வந்து 24, 34 அவருக்கு இருக்குது. டோனஸ் 38, 42. அதுக்கப்புறம் சுபம் துபே 16, 19. சனகா 18, 15. ஜோஃப்ராச்சர் 1.4, 1.1. நான்ட்ரே பர்கர் 1.2, 1.5. அதுக்கப்புறம் விஜய் சர்மா இவங்களாம் 1 விக்கெட் ஆவரேஜ்ன்றது வச்சுருக்காங்க. ஜடேஜா பொறுத்த வரைக்கும் 22 ரன்னு, ஒரு 1.1 விக்கெட் ஆவரேஜ். இங்கே 28 ரன்னு, 1 விக்கெட் ஆவரேஜ்ன்ற வச்சுருக்காரு. ஸோ ஜடேஜாவுக்குமே நல்ல ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. ஸோ ஹைலைட்டடாக நம்ம அதிகபட்ச ஸ்டாட்ஸ் பார்க்குறப்போ துருவ் ஜுரேல், வைபவ் சூரியவன்சி, சஹீப் ஹுசைன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இஷான் கிஷானு, அதுக்கப்புறம் ஆர்ச்சரு, பேட் கமிங்ஸ் இவங்களாம் வந்து நல்ல ஸ்டாட்ஸ்ன்றது வச்சுருக்காங்க பர்டிகுலர்லி. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பவுலர் இம்பேக்ட் அனலிசிஸ் தான் பார்த்துடலாம். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்ஹெச்சுக்கு பேட் கமிங்ஸ்க்கும் சஹீப் ஹுசைனும் இந்த மேட்ச் வந்து இம்பாக்ட்ஃபுல்லாக இருப்பாங்க. இந்த பக்கம் ஆர்ச்சரும் நான்ட்ரே பர்கரும் வந்து இம்பாக்ட்ஃபுல்லாக இருப்பாங்க. லாஸ்ட் மேட்ச் மாதிரியே வந்து இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ எஸ்ராஜ் புஞ்சாவையும் நீங்கள் வந்து ஒரு நல்ல காம்பினேஷன்ஸ்லாம் நிறைய டீமில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவருமே வந்து ஒரு விக்கெட் டேக்கர். அதே மாதிரி நான்ட்ரே பர்கருக்கு பதிலாக ஒரு விஜய் சர்மாவை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவருமே சில மேட்ச்சில் 2-3 விக்கெட் எடுக்கக்கூடிய விக்கெட் டேக்கர் தான். ஸோ ஹெட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இங்கே மென்டல் எட்ஜு இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருவோம். ஸோ செகண்ட் சான்ஸே கிடையாது இந்த மேட்ச்சில் எலிமினேட்டர்னால. ஸோ மென்டல் எட்ஜை பொறுத்த வரைக்கும் ஆர்ஆருக்கு மென்டல் எட்ஜ் இருக்குது. ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த் வந்து எஸ்ஆர்ஹெச்சுக்கு இருக்குது. காரணம் அவங்களுடைய பேட்டிங் டெப்த்து. ஸோ மேலே பார்க்குறப்ப அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் இவங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட்டே என்னென்னா, இந்த பக்கம் வைபவ் சூரியவன்சி இருக்கார். ஸோ அந்த பக்கம் வந்து பார்க்குறப்போ அபிஷேக் சர்மா, அதே மாதிரி டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷான் இவங்க 3 பேருமே டாப் 3ல் 15 பாலில் ஒரு 50 ரன்கள் ஸ்கோர் பண்ணக்கூடிய எபிலிட்டின்றது இருக்குது. ஜெய்ஸ்வாலை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில் அந்த மாதிரி ஒரு நாக்கு நம்ம பார்க்க கிடையாது. வைபவ் சூரியவன்சி அடிக்கிறார், அவர் ஒருத்தர் அடிக்கிறாரு. பட் இந்த பக்கம் பேட்டிங் ஸ்ட்ரென்த் வந்து நல்லாவே வந்து இருக்காங்க. அதே மாதிரி இவங்களுக்கு இந்த பக்கம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸுமே இருக்குது. பிக் மூமெண்ட்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இருக்குது. ஸோ இந்த பக்கம் பார்க்குறப்ப உங்களுக்கு வைபவ் சூரியவன்சி இந்த வென்யூவில் பயங்கரமாக வந்து பெர்ஃபார்மன்ஸ்ன்றது பண்ணியிருக்காரு. ஸோ மென்டல் எட்ஜ் இந்த பக்கம் இருக்குது ஆர்ஆருக்கு. ஸ்ட்ரக்சரல் டெப்த் வந்து எஸ்ஆர்ஹெச்சுக்கு. வென்யூ ரெக்கார்டு ஆர்ஆருக்கு தான் இருக்குது. பேட்டிங் ஃபயர் பவர் வந்து உங்களுக்கு எஸ்ஆர்ஹெச்சுக்கு போயிடும். யங் ஃபியர்லெஸ் ஸ்கோர் வந்து இந்த பக்கம் வைபவ் சூரியவன்சி இருக்கார். ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லாமே யங்ஸ்டர்ஸ் தான். ரியான் பராகுமே ஒரு யங்ஸ்டர் தான். ஸோ அவர் ரொம்ப சின்ன வயசுலேருந்து ஆடுறதுனால நமக்கு வந்து தெரியலை. ஸோ அவருமே வந்து நிறையா மேட்ச்சில் சர்ப்ரைஸ்லி பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். ஸோ இந்த பக்கம் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபினிஷருமே வந்து இருக்காங்க. உதாரணத்துக்கு கிளாசன், அவர் ஒருத்தரே வந்து போதும். அவருக்கு கம்பெனி கொடுக்க அவங்களுக்கு நிதிஷ்குமார் ரெட்டி, அவங்க 2 பேருமே இந்த குறிப்பாக ஹைதராபாத் கிரவுண்டில் கம்பெனி சூப்பராக வந்து ப்ளே பண்ணுவாங்க. 2 பேருமே பார்ட்னர்ஷிப் போட்டு இந்த கிரவுண்ட்லேயே அது வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
ஸோ மொமெண்டம் எல்லாமே வந்துட்டு ஆர்ஆருக்குன்றது இருக்குது. ஏன்னா போன மேட்ச் கிட்டத்தட்ட தோக்குற கண்டிஷனுக்கு போய் அதுக்குள்ள பேட்டிங்லேயும் சரி பவுலிங்லேயும் சரி அதுக்கப்புறம் வின் பண்ணி வந்திருக்காங்க. இங்கே பிக் மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸுன்றது பேட் கமிங்ஸுக்கு இருக்குது. ஒரு ஆஸ்திரேலியா கேப்டன் வேர்ல்டு கப் வின் பண்ணியிருக்காரு. நிறையா வந்து எக்ஸ்பீரியன்ஸஸ்ன்றது இருக்குது. அவங்களுடைய டீம்லேயும் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் டிராவிஸ் ஹெட் இருக்கார். ஸோ அதுக்கப்புறம் பார்க்குறப்போ உங்களுக்கு இஷான் கிஷனாக இருக்கட்டும், அபிஷேக் சர்மாவாக இருக்கட்டும், ஹென்ரிச் கிளாஸனாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு சில ஓவர்சீஸ் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸாக வந்து இருக்காங்க. ஆர்ஆரை பொறுத்த மட்டும் மேலே பேட்டிங் எல்லாமே இந்தியன் யங்ஸ்டர்ஸ் தான். உங்களுக்கு வைபவ் சூரியவன்சி, எஸ்வி ஜெய்ஸ்வால், ரியான் பராக், த்ருவ் ஜுரைல் இவங்க தான் இருக்காங்க. ஓவர்சீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்னால் ரவீந்திர ஜடேஜா இருக்கார், அப்புறம் ஆர்ச்சர் இருக்கார். ஸோ இந்த மாதிரி வந்து இவங்களை கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் இருக்குது எல்லா 2 டீமுக்கு இருக்கக்கூடிய ப்ளஸ் அண்ட் மைனஸஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா மேட்ச் மேட்ரிக்ஸ்ன்றதை பார்த்துடலாம். மேட்ச் மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட்டுக்கும் ஜோஃப் ராஜருக்கும் ஒரு மேட்ச்அப்ன்றது இருக்குது. ஸோ அது ஓப்பனிங் பேட்டில், இந்த பேட்டில் குரூசியலாக இருக்கும். ஸோ ஆர்ஆரோடைய டாப் ஆர்டருக்கும் அதே மாதிரி பேட் கமிங்ஸ்க்கும் ஒரு பேட்டில்ன்றது இருக்குது. எஸ்வி ஜெய்ஸ்வால், ரியான் பராகுக்கு ஒரு பேட்டில்ன்றது இருக்குது. நம்ம கீ பேட்டில்ஸில் யார் எத்தனை டைம் வந்து அவுட் ஆயிருக்காங்கன்றத பார்த்துடலாம். அபிஷேக் சர்மா பொறுத்த வரைக்கும் ஆர்ச்சருக்கு 2 டைம் வந்து அவுட் ஆயிருக்காரு. இந்த சீசனே ஃபஸ்ட்டு பால் வச்சு எடுத்தார் ஆர்ச்சர், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மேட்ச் வந்து அவுட் ஆனார். டிராவிஸ் ஹெட்டுமே ஆர்ச்சருக்கு 2 டைம் வந்து அவுட் ஆயிருக்காரு. ஸோ ஓப்பனர்ஸ் 2 பேருமே ஆர்ச்சருக்கு ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க, 2 டைம் அவுட் ஆயிருக்காங்க. குறிப்பாக டிராவிஸ் ஹெட்டுக்கும் ஆர்ச்சருக்கும் இன்டர்நேஷ்னல் மேட்சஸ்லேயும் டெஸ்ட் மேட்சஸ்லேயும் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு பேட்டில்ன்றது இருக்குது. அபிஷேக் சர்மாவுக்கு ஐபிஎல்லில் வந்து ஆர்ச்சர் கூட ஒரு பேட்டில்ன்றது இருக்குது. 2 டைம் எடுத்திருக்காரு. எஸ்வி ஜெய்ஸ்வாலை 3 டைம் எடுத்திருக்காரு பேட் கமிங்ஸு. பேட்டில் 4 பொறுத்து ரியான் பராக் வந்து பேட் கமிங்ஸ் 2 டைம் எடுத்திருக்காரு. ஸோ த்ருவ் ஜுரையில் ஒரு டைம் வந்து இஷான் மலிங்கா வந்து எடுத்திருக்காரு. கிளாஸ்னா 3 டைம் அவுட் எடுத்திருக்காரு ரவீந்திர ஜடேஜா. ஸோ ஸ்பின்னர் நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயரை ரவீந்திர ஜடேஜா 3 டைம் வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு. இந்த பேட்டில்ன்றது குறிப்பாக பெருசாக யாருக்கும் தெரியாத ஒரு விஷயமாக இருக்கும். இதை பார்த்து வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த 4 ஓப்பனிங் பேட்டில்ன்றது இருக்குது. எப்படினாலும் ரியான் பராக் வந்து 1 டவுன் தான். பட் ஸ்டில் உங்களுக்கு பேட் கமிங்ஸ் டெத்தில் போட போகிறது கிடையாது. அவர் எப்படி அவருடைய பவுலிங் ஓவர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா பவர் பிளே 2 போட்டுறாரு. மிடில் ஓவர்ஸில் ஒரு 10, 11, 12 இதுக்குள்ளே ஒரு ஓவர், அதுக்கப்புறம் 14, மேக்ஸிமம் 15 அவ்வளோதான் முடிச்சிடாரு. டெத் ஓவர்ஸ்க்கு அவர் வந்து போகிறது கிடையாது. ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அப்படின்றப்போ இந்த பேட்டில்லாம் இதுக்குள்ளேயே நடந்து முடிஞ்சிடும். நோட் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஃபேண்டசி டீம் செலெக்ஷன்றதை பார்த்துருவோம். சேஃப் 11 இஷான் கிஷான், த்ருவ் ஜுரைல், வைபவ் சூரியவன்சி, அதுக்கப்புறம் ஹென்ரிச் கிளாசன், எஸ்வி ஜெய்ஸ்வால், டோனோவன் ஃபெரேரா, ரியான் பராக், பேட் கமிங்ஸ், ஜோஃப் ராச்சர், சகிப் ஹுசைன், ஆண்ட்ரே பர்கர். இந்த 4 பவுலர்ஸுமே இந்த மேட்ச்சை வந்து நல்ல ஒரு இதாக இருப்பாங்க. இவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒரு ஆப்ஷன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஆண்ட்ரே பர்கருக்கு பதிலாக விஜய் சர்மா, அதுக்கப்புறம் சகிப் ஹுசைனே பெட்டர் தான். பட் இன்னொரு வேறு காம்பினேஷன் ட்ரை பண்ணணுன்னா இவருக்கு பதிலாக அப்படியே வந்து இஷான் மலிங்காவை வந்து ட்ரை பண்ணுங்கள். பட் பேட் கமிங்ஸ் அண்ட் ஜோஃப் ராச்சர் தேவையில்லை. அவங்க வந்து கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அவங்க அப்படியே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். கேப்டனை பொறுத்த வரைக்கும் வைபவ் சூரியவன்சி, வைஸ் கேப்டன் இஷான் கிஷான். இதுவுமே ஒரு பெட்டரான காம்பினேஷன். முடிஞ்ச அளவுக்கு பேட்டர்ஸே வந்து ட்ரை பண்ணுங்கள். சீசன் ஃபுல்லாக அப்படியே தான் வந்து போயிருக்கு. பேட்டர்ஸே வந்து கேப்டன் வைஸாக ட்ரை பண்ணுறது பெட்டராக இருக்கும். நம்மளுக்கு ஆப்ஷன்ஸுமே வந்து நிறையாவே இருக்குது. ஸோ உங்களுக்கு அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட்டு, நம்ம வந்து யாரை மைனஸ் பண்ணுறோம் அதில் தான் நம்மளுடைய காம்பினேஷன் அதிகரிக்கிறத வந்து குறைச்சிக்க முடியும். இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஆர்ச்சருக்கும் அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட்டுக்கும் ஒரு பேட்டில் இருக்குது. அப்போ பிச் ரிப்போர்ட்டில் வந்துட்டு ஏர்லிலாம் வந்து பேசஸ் வந்து ஹெல்ப் இருக்குது, ஸ்விங் இருக்கும், டீவியேஷன் ஆகும். அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஹார்ட் லென்த் ஆர்ச்சர் மாதிரி போடக்கூடிய பவுலருக்கு சப்போர்ட் இருக்குன்னா ரோஹித் சர்மா அவுட் ஆன மாதிரி உங்களுக்கு டிராவிஸ் ஹெட்டும் அபிஷேக் சர்மாவும் அவுட் ஆகிறதுக்கான ஆல்ரெடி லீக் மேட்ச்சில் அவுட் ஆயிருக்காங்க. அப்படின்றப்போ அவங்கள கொஞ்சம் சில காம்பினேஷன்ஸில் மைனஸ் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி அந்த பக்கம் உங்களுக்கு எஸ்வி ஜெய்ஸ்வால் இவங்களுக்குலாம் வந்து ரியான் பராக் இவங்களுக்குலாம் பேட்டில்ன்றது இருக்குது. ஸோ அவங்களையும் வந்து ஒரு சில மைனஸ் பண்ணிடலாம். வைபவ் சூரியவன்சியும் நீங்கள் வந்து என்ன தான் வைபவ் சூரியவன்சி அவருடைய ஃப்ளாப் ரேட்டை கம்மி பண்ணாலும் இன்னுமே அந்த ஒரு அவருடைய பேட்டிங் ஸ்டைலை பார்த்து சில பேருக்கு வந்து கொஞ்சம் அந்த இது எப்படின்னாலும் அவுட் ஆனாலும் ஆகலாம், ஒரு ஹிட்டர் தானே, ஸ்லாகர் தானேன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும். அதை வந்து குறைச்சிருக்காரு ஃப்ளாப் ரேட்டை பொறுத்த வரைக்கும். இந்த சீசனில் அவர் தான் அதிக ரன்கள் அடிச்சிருக்காரு, அது 6 அடிச்சிருக்காரு. ஸோ இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது இந்த ஏஜில். ஸோ அவரை வந்து ரொம்ப கம்மியான டீம் காம்பினேஷன்ஸில் ஒரு மைனஸ் பண்ண பாருங்கள். அதாவது ஒரு 10 டீம் போட்டிங்கன்னா 2 டீமில் மைனஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். டிஃபரெண்டியல் பிக்கை பொறுத்த வரைக்கும் ரவி ஜடேஜா, டிராவிஸ் ஹெட்டு. ஸோ டிராவிஸ் ஹெட்டை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் டிஃபரெண்டியலாக. ஸோ நெக்ஸ்ட் நம்ம கேப்டன் வைஸ் ஸ்ட்ராட்டஜின்றதை பார்த்துடலாம். வைபவ் சூரியவன்சி கேப்டனு, இஷான் கிஷான் வைஸ் கேப்டன். இதுதான் வந்து இந்த மேட்ச்சுக்கான
ஸ்டாட்ஸ் வைஸ் அனலைசிஸ் வைஸ் எல்லாமே ஒரு பெட்டரான ஆப்ஷன். ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஷான் கிஷானுக்கும் பெருசாக பேட்டில் கிடையாது, வைபவ் சூரியவன்ஷிக்கும் பெருசாக இந்த நம்ம கீ பேட்டில்ஸில் பார்த்தப்போ மேட்ச் அப்போ பேட்டில்ஸோ எதுவும் இல்லை. அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ நல்ல பேட்டிங் ட்ராக்னா 2 பேருமே எப்படி விளாடுவாங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ஃபைனலாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் 54% வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எஸ்ஆர்எச் 46% தான் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்ன்றது இருக்குது. ஸோ அது முக்கியமான காரணம் என்னன்னா டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா தான் அவங்களுக்கு ரன்கள் ஏற்றி கொடுக்கணும். ஸோ அவங்க 2 பேர்த்துக்குமே ஆர்ச்சர் வந்து ஒரு கடுமையான இதுவாக இருப்பார். அவங்க 2 பேரும் அவுட் ஆகிட்டாங்கன்னா ஒரு 220 அடிக்கிற டீம் வந்து ஒரு 190, 200 அந்த ரேஞ்சுக்கு வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது வந்து அவங்களுக்கு மைனஸ் அமையும். அதனால் வின்னிங் பாசிபிலிட்டியுமே கம்மியாகுது. ராஜஸ்தான் ராயல்ஸாக மேக்ஸிமம் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் நம்மளுடைய வீடியோ லைக் பண்ணிடுங்க, டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட்டு வந்து குவாலிஃபயர் 2 மேட்ச் வீடியோவில் நம்ம பார்ப்போம்.